ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜன் கிரைம் டைரிஸ். கேரளாவில் இருக்கிற பத்தனம்திட்டாங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல கோயிபுரம்ங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல புல்லாட்டுங்கிற ஒரு சின்ன அழகான கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ஜனார்த்தனன் அண்ட் ரமாதேவிங்கிற ஒரு தம்பதிகள் சந்தோஷமான திருமண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஜனார்த்தன்கிற இந்த நபருக்கு 58 வயசாகுது. அவங்க மனைவி ரமாதேவிக்கு 50 வயசாகுது. ஜனார்த்தனன் லோக்கல்ல இருக்கிற ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு ஏற்கனவே ஒரு 58 வயசாச்சு. இன்னும் சில வருடங்கள ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜை ரீச் பண்ண போறாரு. இந்த தம்பதிகளுக்கு ஏற்கனவே 2 குழந்தை இருக்கு. அவங்க எல்லாருமே செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ இந்த தம்பதிகள் தங்களோட வாழ்க்கையை அந்த சின்ன அழகான ஊர்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க இந்த நேரத்துல இந்த தம்பதிகளுக்குள்ள நிறைய சின்ன சின்னதா பிரச்சனை வரும். கணவன் மனைவிக்குள்ள வர்ற பிரச்சனை தான். அது புதுசா கல்யாணமானவங்களாலும் சரி, இல்ல கொஞ்சம் வயசான தம்பதிகளா இருந்தா கூட கணவன் மனைவினா பிரச்சனை வரதான் செய்யும். அப்படி இந்த கணவன் மனைவிக்குள்ள நிறைய சண்டை வந்தா கூட அவ்வளவு அந்யோன்யமான ஒரு தம்பதிகளா இருந்துட்டு வராங்க. ஸோ இந்த தம்பதிகளோட ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னா, இந்த கணவர் காலையில ஒரு 9 மணிக்கு வேலைக்கு போனா சாயங்காலம் 5:30 மணிக்கு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வருவாரு. அவங்க மனைவி முழு நேரம் குடும்ப தலைவியா தான் இருந்துட்டு வராங்க. அந்த மாதிரி தான் மே மாசம் 26ஆம் தேதி 2006ஆம் வருஷம் இந்த கணவர் ஜனார்த்தனன் வழக்கம் போல போஸ்ட் ஆபீஸுக்கு வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் 5:30 மணிக்கு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டோட கதவுகளை தட்டி பார்க்கிறாரு. யாருமே திறக்கல. அவருக்கு பயங்கர சர்ப்ரைசிங்கா இருக்கு. அவங்க மனைவி எப்பவுமே சரி ஒரு பெல் அடிச்சனோ திறப்பாங்க. அந்த மனைவி ஏன் கதவை திறக்கலங்கிற மாதிரி இவருக்கு ஒரு டவுட் வருது. அப்போ அந்த வீட்டு கதவுக்கு பக்கத்துல ஒரு சின்ன வெண்டிலேஷன் இருக்கு. அந்த வெண்டிலேஷன்ல ஓபன் பண்ணி பார்த்தார்ல, அவரோட இருதயமே ஒரு செகண்ட் ஃப்ரீஸ் ஆகுற மாதிரி ஒரு பய உணர்வை ஃபீல் பண்றாரு. அங்கிருந்து பார்க்கும்போது வியூ கிளியரா இருக்கு. அந்த வீட்டோட கிச்சன்ல அவங்க மனைவி ரத்த வெள்ளத்துல மிதந்துட்டு இருக்காங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவர் என்ன பண்ணுவார்னா, சில சமயம் அவங்க மனைவி வீட்டில் இல்லைன்னா இந்த வெண்டிலேஷன் வழியா கையை விட்டு அந்த உள்ள ஒரு லேச்சஸ்ன்னு சொல்லியிருப்பாங்களே, தாழ்பால் போட்டிருப்பாங்க, அதை ஈஸியா ஓபன் பண்ண முடியும். இவரும் அதே மாதிரி தான் அந்த வெண்டிலேஷன் வழியா கையை விட்டு தாழ்பாலை ஓபன் பண்ணிட்டு பதட்டமா போய் பார்த்தா அவங்க மனைவி அப்படியே துளி கூட அசைவு இல்லாம கிச்சன்ல இருக்காங்க. இவர் தன்னோட மனைவியோட உயிரை காப்பாத்துறதுக்காக அப்படி தூக்க முயற்சி பண்றாரு. அவங்கள தூக்க முடியல. சரி கொஞ்சம் புல் பண்ணி அப்படி லிவிங் ரூம் வரைக்கும் எடுத்துட்டு வர்றாரு. அப்பவே தெரியுது அவங்க மனைவியோட உடம்பு ஜில்லுன்னு ஆயிருது. உடம்புல துளி கூட அசைவு இல்லை, இதய துடிப்பு இல்லை, நாடி துடிப்பு இல்லை. கண்டிப்பா அவங்க மனைவி உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு பதட்டமான இவர் அவங்க மனைவியோட சடலத்தை அப்படியே லிவிங் ரூம்ல விட்டுட்டு வெளியில கதறி ஓடுறாரு. அங்க இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் வந்து பாக்குறாங்க. பார்க்கும்போதே தெரியுது அவங்க மனைவி இறந்து போயிட்டாங்கன்னு. இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவ்வளவு கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ரமாதேவியோட கழுத்தை அறுத்து அவ்வளவு துடி துடிக்க கொலை பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இந்த பெண்ணோட இறுதி நிமிடம் அவ்வளவு வலி மிகுந்ததா இருந்திருக்கும் அப்படிங்கிறதுல துளி கூட சந்தேகம் இல்லை. இப்போ உடனே பதட்டமான அந்த ஏரியா மக்கள் லோக்கல்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இதை பத்தி தகவல் கொடுக்குறாங்க. ஸோ இந்த தகவல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ரீச் ஆகும் போதே ஒரு 6:30 மணி 7 மணி ஆயிருது. போலீஸ் ஆஃபீஸர் வர்றாங்க. கிரைம் சீனை பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது கிச்சன்ல இருந்து லிவிங் ரூம் வரைக்கும் அப்படியே ரத்தம் இருக்கிற பேட்டர்ன் தெரியுது. எப்படி இந்த ரத்த பேட்டர்ன் வந்துச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த கணவர் பொதுமக்கள் நடந்ததை சொல்றாங்க. சார், நான் ஃபர்ஸ்ட் என்னோட மனைவியை கிச்சன்ல தான் பார்த்தேன். அவங்கள காப்பாத்துறதுக்காக தூக்க முயற்சி பண்ணி தான் லிவிங் ரூம் வரைக்கும் தூக்கிட்டு வந்தேன். பட் அப்படி வரும்போது அவங்க உடம்புல அசைவு இல்லாதனால அவங்க இறந்து போயிட்டாங்க நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ இந்த ரத்த கரைகள் எல்லாம் என்னோட மனைவியை நான் வந்து கிச்சன்ல இருந்து லிவிங் ரூமுக்கு தூக்கிட்டு வரும்போது வந்தது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. தட் மேக் சென்ஸ். அதுக்கப்புறம் போலீஸ் அந்த கிரைம் சீனை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது எந்த விதமான ஃபோர்ஸ் என்ட்ரியும் இல்லை. இப்போ போலீஸ் இவர்கிட்ட கேட்குறாங்க, உண்மையிலேயே என்ன நடந்தது? நீங்க வரும்போது உள்ளுக்குள்ள தானே தாழ்பால் போட்டிருந்ததுன்னு கேட்குறாங்க. ஆமா சார், உள்ளதான் தாழ்பால் போட்டிருந்தது. நான் ஒரு வெண்டிலேஷன் வழியா கையை விட்டு அதை ஓபன் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. உள்ளுக்குள்ள கூடி தாழ்பால் போட்டிருக்கு. ஒரு பெண்மணி உள்ள கூடி கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா அந்த கொலைகாரன் கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த தாழ்பாலை போட்டுட்டு போயிருக்கான். வெளியில கூடி சாவியை வச்சு பூட்டிட்டு போறது வேற. பட் உள்ளுக்குள்ள அந்த தாழ்பாலை எப்படிப்பா போட்டிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் கொஸ்டின் கேட்கும்போது இப்போ அந்த கணவர் இதை பத்தி என்ன சொல்றாருன்னா, சார் இந்த வெண்டிலேஷன் வழியா தான் அவன் திரும்ப அந்த தாழ்பாலை போட்டுட்டு போயிருக்க முடியும் சார். ஸோ உள்ள வந்திருக்கான், உங்க மனைவியை கொலை பண்ணியிருக்கான். ஸோ இப்போ கதவை வெளியில கூடி சாத்திட்டு அந்த வெண்டிலேஷன் வழியா கையை விட்டு தாழ்பாலை போட்டு போயிருக்காங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. ஓகே, இவர் சொன்னது கரெக்டா தான் இருக்கும். பிகாஸ் இவர் அந்த வெண்டிலேஷன் வழியா தான் அந்த கதவை ஓபன் பண்ணியிருக்காரு. இப்போ அதுக்கு அடுத்தபடியா இதுக்குரிய மோட்டிவ் என்னன்னு பார்க்கும்போது அந்த கணவர் கிட்ட கேட்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, என்னோட மனைவி கழுத்துல போட்டிருந்த சில நகைகள் மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அப்போ ஒருவேளை
இது வந்து ஒரு ராபரிக்காக செய்யப்பட்ட கொலையா இருக்கலாங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. அடுத்து உடனே ஒரு நைட்டு 8-8:30 மணிக்கு மோப்ப நாயை வர வச்சு அந்த வீடை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த மோப்ப நாயும் வீட்டை சுற்றி வருது. ஒரு ஸ்டேஜில் அந்த வீட்டுக்கு வெளியில் போனவொடனே அந்த சென்ட்டை வந்து லூஸ் பண்ணிடுது. ஸோ அப்போ அந்த கொலைகாரன் பின்னாடி பூரமாக தப்பிச்சு போயிருக்கான். எப்படி போனான்னு தெரியல. மேபி வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு கார்லையோ வேன்லையோ பைக்லையோ தப்பிச்சு போயிருக்கலாங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. பட் இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணி முடிக்கும் போதே நைட்டு ஒரு 8-9 மணி ஆச்சு. இதுக்கு மேலே ஃபாரன்சிக் டீம்லாம் வரமாட்டாங்கன்னு இப்போ 2 போலீஸ் அதிகாரிகளை அந்த வீட்டில் காவலுக்கு வச்சுட்டு மறுநாள் ஃபாரன்சிக் டீம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஃபாரன்சிக் டீமும் வர்றாங்க. இந்த கிரைம் சீனில் கிடைக்கிற பல தடயங்களை கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க. அப்படி இந்த கிரைம் சீனை ஒன்னு ஒன்னா செக் பண்ணிட்டு வரும்போது இந்த வழக்குல போலீஸுக்கு பல தடயங்கள் கிடைக்குது. அதாவது இவங்க வீட்டோட கிச்சன்ல ஒரு வாட்சை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வாட்ச் ஜனார்த்தனன்கிற இந்த கணவருக்கு சொந்தமான வாட்ச் கிடையாது. இதுதான் இந்த கேஸ்ல ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூவா பார்க்கப்படுது. மேபி அது கொலைகாரனுக்கு சொந்தமான வாட்சா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த வீட்டோட வராண்டால பார்க்கும்போது ஒரு செருப்பு இருக்கு. இந்த செருப்பு இந்த கணவருக்கு சொந்தமானது இல்ல. சோ இந்த செருப்பும் கொலைகாரனுக்கு சொந்தமானதா இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த வீட்டோட பின்னாடி சந்துல பார்க்கும்போது ரத்தம் தோய்ந்த நிலையில ஒரு சின்ன துண்டை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இது கொலைகாரன் விட்டுட்டு போன துண்டா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மேலும் அந்த சந்துக்குள்ளேயே ஒரு டார்ச் லைட்டை கண்டுபிடிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் வச்சு போலீஸோட அனுமானம் என்னன்னா, இந்த கொலைகாரன் கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பதட்டத்துல தனக்கு சொந்தமான பல பொருட்களை இந்த வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்கு வெளியிலையும் விட்டுட்டு போயிருக்கிறதுனால இந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சவாலான விஷயமா இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க. சரி, இப்ப கொலைகாரனுக்கு சம்பந்தமான நிறைய தடயங்கள் கிடைக்குது. பட் சஸ்பெக்ட்னு யார் இருப்பா? இந்த கொலையோட நேச்சரை வச்சு பார்க்கும்போது போலீஸோட அனுமானம் இந்த குடும்பத்துக்கு சேர்ந்த இந்த குடும்பத்துக்கு நெருக்கமான ஒரு நபர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்னு சொந்தக்காரனா இருக்கணும், இல்ல தெரிஞ்சவனா இருக்கணும், இல்ல இவங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போற ஒரு நபரா இருக்கணும். அப்படி ஏன் போலீஸ் இதை திங்க் பண்றாங்கன்னா, இந்த கணவர் இத்தனை மணிக்கு வேலைக்கு போவாரு, இந்த பெண்மணி வீட்டுல தனியா இருப்பாங்க, இவ்வளவு நகை போட்டிருப்பாங்க, இப்படி கொலை பண்ணணும், இந்த வெண்டிலேஷன் வழியா இப்படி தாழ்பால் போனணும் அப்படிங்கிற எல்லா தகவலும் இந்த குடும்பத்துக்கோ இல்ல இந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போற ஒரு நபருக்கோ தெரிஞ்சிருக்கதான் வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால இப்போ அவங்க கணவர் கிட்ட கேட்கிறாங்க, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. எனக்கு சந்தேகம்லாம் ஒன்றும் இல்லை சார், பட் இந்த கிரைம் சீன்ல கண்டுபிடிக்கப்பட்ட வாட்ச், அந்த செருப்பு, இந்த டவல் எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு ஒரு நபர் மேல சந்தேகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. யாரு அந்த நபர் அப்படின்னா, இவங்க வீட்டுக்கு பின்னாடி சுடலமுத்துங்கிற ஒரு நபர் தங்கி இருக்காரு. அவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கிற கோயில்பட்டியை சேர்ந்தவர். வேலை நிமித்தமா கேரளாக்கு வந்திருக்காரு. இங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒர்க் பண்றதுக்காக வந்திருக்காரு. பக்கத்து வீட்டுல தன்னோட மனைவி கூட தங்கி இருக்காரு. இந்த வாட்சை பார்க்கும்போதும் இந்த செருப்பை பார்க்கும்போதும் இது சுடலமுத்து போட்டிருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு சார். பிகாஸ் பக்கத்து வீட்டுக்காரங்கிற முறையில் சுடலமுத்து எனக்கு நல்லாவே தெரியும். அடிக்கடி எங்க வீட்டுக்கு வந்துட்டு போவான், என்கிட்ட பேசுவான், என் மனைவி கிட்ட பேசுவான். அதனால இது சுடலமுத்துக்கு சொந்தமானதா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குங்கிறாங்க. இவரோட சந்தேகத்தை மேலும் உறுதிப்படுத்துற மாதிரி பக்கத்து ஏரியா மக்கள் கிட்ட கிரைம் சீன்ல கிடைச்ச இந்த தடயங்களை வச்சு கேட்கும்போது எல்லாரும் சொல்ற ஒரே பதில், சார் சந்தேகமே கிடையாது, இந்த உடைமைகள் எல்லாமே அந்த சுடலமுத்துங்கிற நபருக்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஸோ இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸுக்கு ஒரு நம்பர் 1 சஸ்பெக்ட் இருக்கு. போலீஸ் ஏற்கனவே என்ன சந்தேகப்பட்டாங்க, அந்த கொலைகாரன் இந்த குடும்பத்துக்கு நெருக்கமான ஒரு நபராக இருக்கணும்னு. இப்போ அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கா, ஏன் இந்த சுடலமுத்து இந்த கொலையை பண்ணியிருக்க கூடாதுன்னு ஒரு சந்தேகம் வருது. சரி, சுடலமுத்தையே போய் விசாரிச்சிடலான்னு போய் பார்த்தா போலீஸ் விசாரணை பண்ண போறப்போ சுடலமுத்தும் அந்த வீட்டில் இல்லை, அவங்க மனைவியும் அந்த வீட்டில் இல்ல. வீட்டு கதவுகள் வெளிப்புறமா தாழ்பால் போடப்பட்டிருக்கு. கணவன் மனைவி 2 பேரும் ஆல் எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஜென்ரலா ஒவ்வொரு கேஸ்லயும் சரி, ஒருத்தன் சஸ்பெக்ட்னு சந்தேகப்பட்டு போலீஸ் அவனை விசாரணை பண்ண போறப்போ அந்த நபர் திடீர்னு ஊரை விட்டு ஓடி போயிட்டா அந்த நபர் மேல ஆட்டோமேட்டிக்கா சந்தேகம் வருமே. அப்ப போலீஸை பொறுத்த வரைக்கும் 100% உறுதிப்படுத்துறாங்க, சுடலமுத்து தான் இந்த கொலையை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் அவனோட உடைமைகள் இந்த கிரைம் சீன்ல கிடைச்சிருக்கு, வீட்டுக்கு பின்னாடியும் கிடைச்சிருக்கு. சுடலமுத்து மிஸ் ஆனதுனால இப்போ சுடலமுத்துங்கிற அந்த நபரை கேரளா போலீஸ் வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க.
ஈவன் கேரளாலேருந்து ஃபர்ஸ்ட் தப்பிச்சு போனால் தமிழ்நாடுக்கு போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் கேரளாலேருந்து எப்படி தப்பிச்சு போக முடியும்? ஒன்று பஸ்ஸில் போகலாம், இல்லை ட்ரெயினில் போகலாம். இவனோட பொருளாதார சூழ்நிலை வச்சு பார்க்கும்போது இவன் ஃப்ளைட்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு இந்த ஊர்லேருந்து தமிழ்நாட்டுக்கு போகிறதுக்கு எந்த ஸ்டேஷனுக்கு போகணும், எந்த பஸ் ஸ்டாப்புக்கு போகணுங்கிற எல்லா தகவலையும் திரட்டுறாங்க. எல்லா இடத்துலையும் இவனோட ஃபோட்டோவை நோட்டீஸ் போர்டில் போட்டு இவனை பற்றியான தகவல் தெரிஞ்சா உடனே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் கொடுங்க. இவன் ரொம்ப மோசமானவன், இவனை கூடிய விரைவில் பிடிக்கலைனா இந்த மாதிரி பல கொலைகள் நடக்குங்கிற பதட்டத்தில் போலீஸ் இந்த சுடலமுத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸும் எவ்வளவு முயற்சி பண்றாங்க, எங்க தேடியும் இந்த சுடலமுத்தை கண்டுபிடிக்க முடியல. அப்ப போலீஸோட கெஸ் என்னன்னா, இவன் தமிழ்நாட்டுக்கு தப்பிச்சு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. ஸோ தமிழ்நாடு போலீஸை கான்டாக்ட் பண்ணி அவனோட சொந்த ஊர், அவனோட இருப்பிடம், அவனோட நண்பர்கள், குடும்ப உறவுகள் யாரெல்லாம் எங்கெங்க இருக்காங்களோ எல்லா வீட்டில் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. பட் எங்க தேடியும் இந்த சுடலமுத்தை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்ப போலீஸோட கெஸ் என்னன்னா, இந்த சுடலமுத்து சொந்த ஊருக்கு போல, தமிழ்நாட்டுக்கு போல, தான் கொலை பண்ணிட்டோம், போலீஸ் தன்னை பிடிச்சிருவாங்க, எப்படியும் அங்க தேடி வருவாங்க அப்படிங்கிறதுனால தன்னோட மனைவியோட எங்கேயோ எஸ்கேப் ஆயிட்டான். இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வடநாட்டுக்கு தப்பிச்சு போயிடுவாங்க. பூனே, மகாராஷ்டிரா இந்த மாதிரி வடநாட்டுக்கு தப்பிச்சு போய் அவங்களோட ஐடென்டிட்டியை மாத்திட்டு அங்க ஒரு புது வாழ்க்கையை வாழும்போது இங்க இருக்கிற போலீஸ் அவங்கள போய் தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப சவாலான விஷயம். ஒரு ஸ்டேஜில் போலீஸுக்கே புரியுது, இந்த சுடலமுத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா, இந்த கேஸை சால்வ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட வர ஆரம்பிக்குது. பட்டப்பகல்ல வீட்டுல தனியா இருந்த ஒரு 50 வயசு பெண்ணை கொலை பண்ண அந்த சுடலமுத்துங்கிற நபரை போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா? சுடலமுத்து எங்க போய் ஒளிஞ்சிருந்தான், இந்த கேஸ்ல வேற ஏதாவது ட்விஸ்ட் இருக்கா அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச கேரளால நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி இந்த பெண்மணியை கொலை பண்ண அந்த சுடலமுத்தை போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன் கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பார்க்குற சுவாரஸ்யத்தில் நிறைய பேர் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறீங்க. ஸோ எனக்காக ஒரு 2 செகண்ட் பாஸ் பண்ணிட்டு இந்த லைக் கமெண்ட்லாம் பண்ணீங்கன்னா நம்ம வீடியோக்கு நிறைய ட்ராக்ஷன் கிடைக்கும். இந்த வீடியோ நிறைய ஆடியன்ஸை போய் ரீச் பண்றதுக்கு பேருதவியா இருக்கும். இந்த கேஸை பார்க்கும்போது நமக்கு என்னமோ ஒரு சாதாரண கேஸ் மாதிரி தெரிஞ்சா கூட இந்த கேஸுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க மர்மங்களும், இந்த கேஸுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற திருப்பங்களும் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. நான் எவ்வளவோ கேரளா கேசஸ் கவர் பண்ணியிருந்தா கூட இந்த கேஸை ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்விஸ்டட் கேஸ்ன்னு கூட சொல்லலாம். நீங்க யாருமே எதிர்பார்க்காத பலவித திருப்பங்கள் இந்த வழக்கோட இறுதியில் காத்துட்டு இருக்கு. ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்ப போலீஸ் அடுத்து என்ன கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்கன்னா, கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறாங்க. நம்ம நிறைய கேரளா கிரைம் கேஸ்ல பார்த்திருப்போம். இந்த மாதிரி கத்தியை வச்சு குத்தி கொலை பண்றாங்கன்னா அந்த ஆயுதத்தை பக்கத்துல இருக்க ஒரு கிணத்துல தான் போட்டு போவாங்க. பட் கொலை செய்யப்பட்ட இந்த ரமாதேவியோட வீட்டுக்கு பின்னாடியே ஒரு கிணறு இருக்கிறதுனால அதுக்குள்ள தேடி பார்க்கலான்னு சும்மா ஒரு கெஸ்ல போய் தேடி பார்க்கறாங்க. அப்ப கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்தை கண்டுபிடிக்கிறாங்க. பட் அதுல எந்த விதமான ஃபிங்கர் பிரிண்டையும் கண்டுபிடிக்க முடியல. பட் அதுதான் கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதம்ங்கிறது தெரியுது. ஈவன் இந்த கத்திய பல நாள் அந்த சுடலமுத்துங்கிற நபர் வச்சிருந்ததா பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்தாங்கிற மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்டை கூட போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த டயத்துல போலீஸ் சுடலமுத்தை வலைவீசி தேடிட்டு இருக்கிற டயத்துல அவங்களோட பிரேத பரிசோதனை அறிக்கை வருது. அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில நல்லாவே தெரியுது, இந்த கத்தியை வச்சு ஆழமா அவங்க கழுத்துல கட் பண்ணதுனால தான் அவங்களோட மரணம் நிகழ்ந்திருக்குன்னு. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில ஒரு ரிப்போர்ட் சொன்னாங்க பாருங்க, போலீஸ் மிரண்டு போயிட்டாங்க. அதாவது அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் என்ன தெரிய வருதுன்னா, கொலை செய்யப்பட்டப்போ இந்த 50 வயசு ரமாதேவிங்கிற பெண்மணி கர்ப்பமா இருந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் தெரிய வருது. இப்போ அவங்க கணவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, ஆமா சார், இப்போ அவங்க ஒரு 3 மாசம் கர்ப்பமா இருந்தாங்க, எங்களுக்கே லேட்டஸ்டாக அந்த நியூஸ் தெரிய வருங்கிறாரு. ஏற்கனவே ஒரு பெண்மணி கொடூரமாக கொலை செய்யப்பட்டது கேரளா மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தையும் கோபத்தையும் கொடுக்குது. அதுவும் இப்போ ஒரு கர்ப்பிணி பெண் கொலை செய்யப்பட்டாங்கன்னா எவ்வளோ எமோஷன் இருக்கும். அதனால கேரளா மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய பிரளயம் வெடிக்குது. நிறைய அமைப்புகள் போராட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் சரியா ஒர்க் பண்ணல, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா ஒர்க் பண்ணணும், கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு சஸ்பெக்ட் இருக்கான், இப்படி ஒரு கர்ப்பிணி பெண்ணை கொலை பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டானே, அவனை போய் பிடிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் மேல பயங்கரமான
கோபம் வருது. பட் போலீஸும் அவங்களால என்ன முடியுதோ அதை செஞ்சிட்டு இருக்காங்க. பட் போலீஸ் எவ்வளவு முயற்சி பண்ணியும் கூட இந்த கேஸ்ல எந்த ப்ராக்ரஸும் இல்லை. அந்த சுடலமுத்துங்கிற நபரையும் கண்டுபிடிக்க முடியல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் கிட்ட இருந்து அழுத்தம் வருது, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் இருந்து அழுத்தம் வருது. இப்ப என்ன பண்றதுனே தெரியாம போலீஸ் விழி பிதுங்கி நிக்கிறாங்க. இந்த கொலை நடந்த கிட்டத்தட்ட 1 வருடம் வரைக்கும் கேரளா போலீஸ் இந்த வழக்கை தீர்க்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டா அவங்களால எதுவுமே பண்ண முடியல. இப்படியே 2007 வருஷம் ஆகுது. அப்போ இந்த கேஸோட ப்ராக்ரஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ ஆயிட்டு வருது. ஆல்மோஸ்ட் கோல்டு கேஸ் ஆயிடுது. அப்போ அவங்க கணவருக்கும் மற்ற குடும்ப உறவுகளுக்கும் பயங்கரமான ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது. பிகாஸ் இப்போ கோல்டு கேஸ் ஆச்சுன்னா அந்த சுடலமுத்தை எப்பவுமே பிடிக்க முடியாது, இந்த வழக்கை எப்பவுமே தீர்க்க முடியாதுங்கிறதுனால இந்த கணவர் ஜனார்த்தனன் என்ன பண்றாருன்னா கேரளா ஹைகோர்ட்ல 2007 வருஷம் ஒரு மனு தாக்கல் பண்றாரு. அந்த மனுல என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி கேரளா போலீஸ் ஒர்க் பண்ணாங்க, என்னோட மனைவியை கொலை பண்ண அந்த கொலைகாரன் இவன் தான் தெரிஞ்சு கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல. பட் இப்போ கோல்டு கேஸ் ஆகிற மாதிரி இருக்கு. அதனால இந்த வழக்கை கொஞ்சம் தீவிரமா விசாரிங்க, இந்த வழக்கை உடனே கேரளா கிரைம் பிரான்ச்சுக்கு மாத்தணுங்கிற மாதிரி கேரளா ஹைகோர்ட்ல ஒரு மனு தாக்கல் பண்றாரு. அப்ப அந்த மனு விசாரணைக்கு வரும்போது இந்த கொலையோட தீவிரத்தோட நேச்சரை வச்சு பார்க்கும்போது இது கண்டிப்பா தீர்க்க வேண்டிய கொலை, இதை நம்ம சும்மாவே விடக்கூடாதுங்கிற மாதிரி கேரளா ஹைகோர்ட் என்ன ஆர்டர் போடுறாங்கன்னா, உடனே இந்த வழக்கை கேரளா கிரைம் பிரான்ச் எடுத்து இதை தீர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு சொல்றாங்க. இது அவங்க கணவருக்கும் குடும்ப உறவுகளுக்கும் மிகப்பெரிய சந்தோஷத்தை உண்டு பண்ணுது. ஃபைனலா இப்ப இல்லாட்டா கூட ஒரு நாள் இந்த சுடலமுத்தை கண்டுபிடிச்சு சட்டத்தின் முன் நிறுத்தி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்க குடும்பத்துக்கு வர ஆரம்பிக்குது. 2007 வருஷம் கேரளா கிரைம் பிரான்ச் இந்த கேஸை எடுக்கிறாங்க. அவங்களும் சுடலமுத்தை தேடி பார்க்கறாங்க. அப்படியே 1 வருஷம் போகுது. அவங்க சைடும் இந்த ப்ராக்ரஸ் ஸ்லோ ஆயிட்டு வருது. எப்பெல்லாம் ப்ராக்ரஸ் ஸ்லோ ஆகுதோ அப்ப அவங்க கணவர் கூட இருந்து சப்போர்ட் பண்றாரு. ஏன் சில சமயம் கேரளா போலீஸ், இந்த கிரைம் பிரான்ச் போலீஸ் இந்த சுடலமுத்தை தேடி போறதுக்கு தயக்கம் காட்டினா கூட இவர் பாக்கெட்ல இருந்து பணத்தை கொடுத்து தயவு செய்து எங்கேயாவது போய் தேடி பாருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி போலீஸை அவ்வளவு தூரம் இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்காரு. போலீஸே சுணக்கமா இருந்தா கூட தன்னோட மனைவியோட கொலைகாரனை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க கணவர் அவ்வளவு உறுதியா இருந்து தன்னோட பாக்கெட்ல இருந்தே லட்சக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி போலீஸை மோட்டிவேஷன் பண்ணிட்டே இருந்திருக்காரு. இந்த டயத்துல கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு. இந்த சுடலமுத்தை பிடிக்கவே முடியல. 2008 வருஷம் ஆகுது. அப்ப போலீஸ் கேஷுவலா ஒரு ஃபைலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ரமாதேவி எப்போ கொலை செய்யப்பட்டாங்களோ அதே வீட்டில் அவங்க கொலை நடந்த 1 வருடம் கழிச்சு இன்னொரு கொலை நடந்திருக்கு. அந்த கொலையை யாரு பண்ணா அப்படிங்கிறது இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அது யார் கொலை செய்யப்பட்டா அப்படின்னா, இந்த கொலை செய்யப்பட்ட ரமாதேவியோட கணவர் ஜனார்த்தனன் நாயர் இருக்கார்ல, அவரோட சகோதரர் மர்மமான முறையில் இதே வீட்டில் வச்சு கொலை செய்யப்பட்டிருக்காரு. பட் அந்த நபரை பத்தி, அதாவது 2வது கொலை செய்யப்பட்ட அந்த நபரை பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது அவர் பல வருடங்களுக்கு முன்னாடி தன்னோட மனைவியை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அந்த நபர் தன்னோட தம்பி வீட்டிலேயே மர்மமா கொலை செய்யப்பட்டிருக்காரு. இப்ப கிரைம் பிரான்ச்சுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஒருவேளை ரமாதேவியோட கொலைக்கும் இந்த கொலைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படிங்கிற ஆங்கிலையும் விசாரிச்சு பண்றாங்க. பட் இல்ல, அது வேற. அவ சுடலமுத்துங்கிறவன் ஒருத்தன் கொலை பண்ணிட்டு நகையை திருடிட்டு போயிருக்கான். பட் இந்த கேஸ் வேற அப்படிங்கிற மாதிரி ரெண்டையுமே டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கறாங்க. பட் ரெண்டையுமே போலீஸால தீர்க்க முடியல. இந்த டயத்துல கிரைம் பிரான்ச் போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, பழைய கேஸ் ரெக்கார்டு, இந்த ரமாதேவியோட கேஸை பார்க்கும்போது ஒரு முக்கியமான எவிடன்ஸை கோட்டை விட்டுருக்காங்க. போலீஸும் விட்டுருக்காங்க, இவங்களும் லேட்டரா பார்த்திருக்காங்க. அது என்ன எவிடன்ஸ் அப்படின்னா, ரமாதேவியோட உடலை கண்டுபிடிக்கும் போது ஃபாரன்சிக் டீம் அவங்க கையில நிறைய தலைமுடியை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜெனரலா இந்த மாதிரி ஒருத்தவங்க கொலை பண்ணப்பட்ட விக்டிமோட கையில கண்டுபிடிக்கப்பட்ட முடிகள் கொலைகாரனுக்கு சொந்தமானதா இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் தன்னோட உயிரை காப்பாற்றும் போது கொலைகாரன் போராடி இருப்பாங்க. அப்ப அந்த கொலைகாரனோட முடிகள் இவங்க கைக்கு வந்திருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதை ஃபாரன்சிக் டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. 2006 வருஷம் அதை அனுப்பிச்சிருக்காங்க. பட் அது எப்போ வருது? 2010 வருஷம் அது ரிசல்ட் வருது. அந்த ரிசல்ட்ல என்ன சொல்லுதுன்னா, இந்த தலைமுடி சுடலைமுத்துக்கு சொந்தமானதா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. பிகாஸ் ரமாதேவியோட கையில இருந்த தலைமுடியை யாரோ ஒரு நபர் டை அடிச்சிருக்காரு. அவரோட முடி நரைச்சிருக்கலாம், இல்லைன்னா ஒரு பிரவுனிஷா இருக்கலாம், ஹேர் கலரிங் பண்ணிருக்கலாம். பட் சுடலமுத்தை பொறுத்த வரைக்கும் சுடலமுத்தோட தலைமுடி ஏற்கனவே கருப்பா இருக்கிறதுனால சுடலமுத்துக்கு இந்த மாதிரி தலைக்கு சாயம் பூசுற பழக்கம் இல்லைங்கிறதுனால
இந்த ரமாதேவியோட கையில கண்டுபிடிக்கப்பட்ட முடி வந்து சுடலமுத்துக்கு சொந்தமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி 2010 ரிப்போர்ட் வருது. பட் அப்பவும் கிரைம் பிரான்ச் என்ன பண்றாங்க, ஓகே இதெல்லாம் பத்தி நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டாம், அவனுக்கு சொந்தமான வாட்சி இது எல்லாமே இங்க இருக்கேப்பா, இந்த முடியெல்லாம் நம்ம பார்க்க வேணாம், சுடலமுத்தை திரும்ப தேடுவோன்னு இந்த முக்கியமான ஒரு தடயத்தை கோட்டை விட்டுட்டு இப்ப திரும்ப அந்த சுடலமுத்தவே தேடிட்டு இருக்காங்க. இந்த கிரைம் பிரான்ச் போலீஸும் எவ்வளவு முயற்சி பண்ணியும் இந்த கேஸ்ல எந்த ப்ராக்ரஸும் இல்ல. அப்படியே நாட்கள் உருண்டோடி போது ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையிலையும் பலவிதமான மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்குது. அவங்க கணவர் தன்னோட மனைவியோட இழந்ததுக்கு அப்புறம் அவங்களோட இழப்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வராரு. இனிமேல் இந்த வீட்டுல இருந்தா தன்னோட மனைவியோட ஞாபகம் தனக்கு வருங்கிற மாதிரி அந்த வீடை வித்துட்டு இவர் திருச்சூர்ல போய் செட்டில் ஆயிராரு. இப்போ அந்த வீடை ஒரு நபர் வாங்குறாரு. அவர் வாங்கினவர் என்ன ஃபீல் பண்ணாரு, இந்த வீட்டுக்குள்ள ஏற்கனவே 2 கொலை நடந்திருக்குங்கிறாங்க, இந்த வீடை நம்ம வச்சிருக்க வேணாம், தரை மட்டமாக்கிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷா வீடு கட்டலான்னு இப்போ அந்த வீடவே தரைமட்டமாக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருட இடைவெளியில இந்த இடத்துல இப்படி ஒரு வீடு இருந்துச்சு, இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கிரைம் நடந்துச்சு அப்படிங்கறத இயற்கை மட்டுமல்ல மக்கள், போலீஸ் எல்லாருமே கம்ப்ளீட்டா மறந்துட்டாங்க. கிரைம் பிரான்ச்சும் எவ்வளவு முயற்சி பண்ணியும் எந்த விதமான அடிஷனலான தடயங்களும் கிடைக்கல, இதுல சுடலமுத்தும் கிடைக்கல. அப்படிங்கிறதுனால இந்த ரமாதேவியோட கொலை வழக்கோட ப்ராக்ரஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவாயிட்டு வருது. நாட்கள் வாரமாகுது, வாரங்கள் மாதமாகுது, மாதங்கள் வருடமாகுது, ஏன் வருடங்கள் பல வருடங்கள் கூட ஆகுது. இந்த ரமாதேவியை யாரு கொலை பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் அந்த சுடலமுத்தை போலீஸால பிடிக்க முடியாம இந்த வழக்கோட ப்ராக்ரஸ் கம்ப்ளீட்டா கோல்டு கேஸா மாறிடுது. 2022 கேரளா கோல்டு கேஸ் யூனிட் இந்த கேஸை திரும்ப ரீஓபன் பண்றாங்க. சுனில் ராஜ்ங்கிற ஒரு திறமையான இன்ஸ்பெக்டர் தான் இந்த கேஸை திரும்ப ரீஓபன் பண்ணி விசாரணை பண்றாரு. அவர் என்ன பண்றாரு, சரி ஓகே நம்ம சுடலமுத்தை தேடுவோம், அவன் தான் ஒரு முதன்மை குற்றவாளி, சுடலமுத்தோட மனைவியை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவோம். சுடலமுத்தை தான் எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. அவனுக்கு ஒரு மனைவி இருந்ததுனால இனிஷியலா கோவில்பட்டியில போய் விசாரிக்கிறாங்க. அப்போ அவங்க இல்லைன்னு தெரியுது. அவங்க மனைவியோட பேரு அற்புதமணிங்கிற ஃபர்ஸ்ட் ஒரு பிரேக் த்ரூ கிடைக்குது. அவங்க பேர் தெரிய ஆரம்பிக்குது. எங்கெங்கயோ போய் விசாரிக்கிறாங்க. ஃபைனலா தமிழ்நாடு போலீஸ் உதவியோட 2022 தென்காசியில தான் அற்புதமணிங்கிற இந்த பெண்மணி வசிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இப்போ அந்த அற்புதமணியை பிடிச்சா சுடலமுத்தை பிடிக்க முடியும், அட்லீஸ்ட் இந்த கேஸ்ல என்ன நிகழ்ந்ததுங்கிறது தெரிய வரும். அப்படிங்கிறதுனால இப்ப கேரளா போலீஸ் அற்புதமணிங்கிற இந்த பெண்மணி கிட்ட விசாரிக்கிறாங்க. அந்த பெண்மணி சொல்ற ஒவ்வொரு தகவலும் கேரளா போலீஸையே மிகப்பெரிய குழப்பத்தில் ஆழ்த்துது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் நீங்க நினைக்கிற மாதிரி சுடலமுத்து இந்த கொலையை பண்ணவே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி நீங்க பண்ணலைன்னா எதுக்காக பயந்துட்டு ஓடி வந்தீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு இந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, சார் சுடலமுத்துக்கு ஜென்ரலாவே நிறைய பெண்களோட தொடர்பு இருக்கு சார், அதுவும் இந்த ரமாதேவிங்கிற பெண்ணோட வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வருவான், அடிக்கடி ஜாலியா பேசுவான், அது எல்லாத்துக்கும் தெரியும், அந்த ஊர்ல எல்லாத்துக்கும் தெரியும். பட் அவங்களுக்குள்ள என்ன உறவு, தவறான உறவா அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். இவன் அந்த பெண் கூட அடிக்கடி போய் பேசுவான், இது அந்த ஊர் மக்கள் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அப்போ அந்த சுடலமுத்துக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, ஐயோ இப்போ இந்த பெண்மணி கொலை செய்யப்பட்டிருக்காங்க, நாளைக்கு ஆட்டோமேட்டிக்கா போலீஸ் தன்னை தான் சந்தேகப்படுவாங்க அப்படிங்கிற பயத்துல தான் நாங்க 2 பேரும் ஊரை விட்டு ஓடி வந்துட்டோம். பட் ஏற்கனவே நீங்க சந்தேகப்பட்ட மாதிரி கொலை நடந்த அடுத்த நிமிஷமே நாங்க ஓடி வரல. கிட்டத்தட்ட 40 மணி நேரம் நாங்க அதே வீட்டுல இருந்து அதுக்கப்புறம் தான் சார் கிளம்பி வந்தோம். நாங்க ஒன்னும் பதட்டத்திலே எதுலயோ ஓடி வரல அப்படிங்கிற மாதிரி இந்த பெண்மணி சொல்றாங்க. சரிம்மா அப்போ ஓடி வரல, அப்போ உங்க கணவருக்கு சொந்தமான வாட்சு, செருப்பு, அந்த மாதிரி டார்ச் லைட் இதெல்லாம் எப்படி வாட்ச் அவங்க வீட்டுக்குள்ள கிடைச்சது அப்படிங்கிறதுக்கு இந்த பெண்மணி கிட்ட விட தெரியல சார். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன், என்னோட கணவர் கொலை செய்யலை எனக்கு உறுதியா தெரியும், ஆனா இப்போ என்னோட கணவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியல. இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் நாங்க தமிழ்நாட்டுக்கு தான் தப்பிச்சு வந்தோம், அதுக்கப்புறம் என்னோட கணவர் தலைமறைவாயிட்டாரு, இப்போ வரைக்கும் என்னோட கணவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாதுங்கிறாங்க. இப்போ இந்த பெண்மணி சொல்றதை வச்சு கேரளா போலீஸ் என்ன திங்க் பண்றாங்கன்னா, ஒருவேளை இந்த சுடலமுத்து கொலைகாரனா இல்லாம இருந்தா நம்ம தேவையில்லாம ஒரு 16-17 வருஷம் இவன் தான் கொலைகாரன்னு தப்பான ஒரு நபர் பின்னாடி சுத்திட்டு உண்மையான கொலைகாரனை நம்ம தப்பிக்க விட்டுட்டோமோ அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் கேரளா போலீஸுக்கு வருது. அவங்களோட சந்தேகத்தை மேலும் மேலும் வலுப்படுத்துற மாதிரி தான் ரமாதேவியோட கையில கண்டுபிடிக்கப்பட்ட அந்த தலைமுடிகள் சுடலமுத்துக்கு சொந்தமானதா இல்ல, பிளஸ் அந்த தலைமுடிகளோட நேச்சரை வச்சு பார்க்கும்போது அது மேபி ஒரு 50 வயதுக்கு மேற்பட்ட நபரோட தலைமுடியா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. அப்ப அந்த கேரளா போலீஸ் பேசுறாங்க, ஒருவேளை அவங்க கணவர் இந்த கொலையை பண்ணியிருந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வருது. இருக்கலாம்,
பாசிபிள் இருக்கு. அதை ஏன் அவங்க நம்புறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியல் அந்த கொலை நடந்தப்போ ஒரு கிரைம் சீன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ரமாதேவியோட ஹைட்டு, அவங்க வெயிட்டை வச்சு பார்க்கும்போது ஒரு நபர் வந்து அவங்க கழுத்தை கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கொடுமையாக கொலை பண்ணுறான்னா அந்த கொலைகாரனோட உயரம் எப்படி இருக்கும், அவனோட உடல் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையான ஒரு ஃபிகர் டிரைவ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த கொலைகாரனோட உருவம், வெயிட் எல்லாமே எப்படின்னா இவங்க கணவரோட முழு உருவத்தோட ஒத்து போகிறதுனால அப்போவே போலீஸ்க்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கு. பட் கிடைச்ச எல்லா தடயங்களையும் விட்டுட்டு சுடலமுத்து தான் கொலைகாரன் அப்படிங்கிற மாதிரி அவனை தேடியே போயிருக்காங்க. இப்போ இந்த அற்புதமணிங்கிற பெண்ணை சந்திச்சதுக்கு அப்புறம் போலீஸோட முழு ஃபோக்கஸும் அந்த கணவர் மேல தான் இருக்கு. அவர் தான் அந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. இப்போ 2023 வருஷம் என்னதான் அந்த வீடு முழுசா இடிக்கப்பட்டு தரைமட்டமானா கூட இப்போ போலீஸ் வந்து ஒரு சின்ன ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க. அதாவது இவர் என்ன சொன்னார்னா, அவங்க கதவு இருக்கு, பக்கத்தில் ஒரு சின்ன வெண்டிலேஷன் இருக்கு, அது வழியா கதவை இப்படி கையை விட்டு தான் அந்த லேச்சஸ்லாம் நான் ஓப்பன் பண்ணி போனேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. ஸோ கொலைகாரன் இதான் பண்ணியிருக்கான், ரமாதேவியை கொலை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியில வந்து கதவை சாத்திட்டு அப்படி அந்த வெண்டிலேஷன் வழியா கையை விட்டு லேச்சஸை போட்டுட்டு போயிருக்கான். இதான் சார் நடந்தது அப்படிங்கிறாரு. போலீஸ் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, இவர் பொய் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அப்போ இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண நபரை கூப்பிட்டு வந்து அந்த வெண்டிலேஷனோட அளவு, இந்த லேச்சஸ், அந்த தாழ்பால் எங்க இருந்தது அப்படிங்கிற எல்லாத்தையும் ஒரு டயக்ராம் போட்டு செக் பண்ணி பார்க்கும்போது ஃபைனலா என்ன கன்க்ளூஷனுக்கு வர்றாங்கன்னா, இந்த வெண்டிலேஷன் வழியா கையை விட்டு அந்த லேச்சஸ் வந்து ஓப்பன் வேணா பண்ண முடியும், பட் இந்த வெண்டிலேஷன் வழியா கையை விட்டு அந்த லேச்சஸை க்ளோஸ் பண்ண முடியாது. தட் மீன்ஸ் நீ வெளியில போய் கதவை சாத்திட்டு இப்படி லேச்சஸை க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, அந்த கொலைகாரன் கொலை பண்ணிட்டு இந்த மாதிரி லேட்சஸை போட்டுட்டு மெயின் டோர் வழியா போல, அவங்க கணவர் பொய் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா அந்த வீட்டுக்கு வேற ஏதாவது ஒரு வழி இருக்கும், அந்த பேக் டோர் வழியா தான் போயிருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. இப்போ அந்த கொலைகாரன் எப்படி வந்தா போனாங்கிறத வந்து அவங்க கணவர் சொன்னாரு, அது பொய் அப்படிங்கிறது வந்து நிரூபிக்கப்படுது. அதுக்கு அடுத்தபடியா அந்த ரமாதேவியோட கையில கண்டுபிடிக்கப்பட்ட தலைமுடிகளோட டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அது ஏற்கனவே ஒரு வயதான நபருக்கு சொந்தமான முடின்னு தெரியுது. பட் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது, அந்த தலைமுடிகள் ஜனார்த்தனன் நாயர்ங்கிற கொலை செய்யப்பட்ட ரமாதேவியோட கணவருக்கு சொந்தமானதுங்கிறது உறுதி செய்யப்படுது. இதை வந்து அவர் எப்படி வேணாலும் டிஃபெண்ட் பண்ணலாம், நாங்கள் எல்லாம் ஒரே வீட்டில் இருக்கோம், அவங்க ஆக்சுவலாக அவங்க கையில் முடி வந்திருக்கலாம் அப்படிங்கிறது சொல்லலாம். பட் அதே டயத்தில் எவ்வளவு முடி இருக்கு, அது என்ன மாதிரி பேட்டர்னில் அவங்க அந்த முடியை பிடிச்சிருக்காங்க, அந்த முடி இந்த நபரோட உடம்புல எங்க இருந்து வந்திருக்கலாம், இந்த பேட்டர்ன்லாம் இருக்கு. இதை வச்சு கிளியராகவே சொல்லிடலாம், அந்த பெண்மணி தன்னோட உயிரை காப்பாற்ற போகும்போதுதான் கொலைகாரன் அப்படி பிடிக்கும் போது அந்த கொலைகாரனோட முடி வந்திருக்குங்கிறத ஈஸியாக நிரூபிச்சிருக்கலாம். ஸோ சந்தேகமே கிடையாது, ரமாதேவியோட கையில் இருந்த முடிகள் கொலைகாரன் தான் வந்திருக்கு. அந்த முடிக்கோட டிஎன்ஏ அவங்க கணவருக்கு சொந்தமானது அப்படின்னா சந்தேகமே கிடையாது, அவங்க கணவர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்காரு. இப்போ கிட்டத்தட்ட இந்த கொலை நடந்து 17 வருடங்கள் கழித்து அவங்க கணவரை விசாரணைக்காக கூட்டிட்டு வராங்க. அந்த கணவர் முழுவதுமாக மறுப்பு தெரிவிக்கிறாரு, இந்த கிரைமுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிறாரு. பட் போலீஸ் அவங்க கிட்ட இருக்கிற டிஎன்ஏ எவிடன்ஸை காமிக்கிறாங்க. அந்த கையில் இந்த முடி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இந்த கேஸை வந்து சால்வ் பண்றதுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. போலீஸ் சொல்றாங்க, சுடலமுத்து இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பில்லை, உங்க வீட்டுக்குள்ள கிடைச்ச சுடலமுத்தோட வாட்சும் வெளியில கிடைச்ச செருப்பு, அது எல்லாமே அந்த தடயங்கள் விதைக்கப்பட்டது, அது எல்லாமே ஃப்ரேம் செய்யப்பட்டதுங்கிற மாதிரி போலீஸ் சொல்றாங்க. ஸோ ஜனார்த்தனன் எவ்வளவோ டிஃபெண்ட் பண்ண முயற்சி பண்ணா கூட ஒரு ஸ்டேஜில் இந்த டிஎன்ஏ எவிடன்ஸை வச்சு தன்னை பிரேக் பண்ணிட்டாங்க. இனிமேல் உண்மையை மறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபைனலா 17 வருடங்கள் கழித்து தன்னோட மனைவியை நான் தான் கொலை பண்ணேங்கிறத அவர் கன்ஃபெஷன் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்போ என்னதான் அந்த வீடு இல்லாமல் இருந்தால் கூட அந்த ஒரு எம்டி லேண்டில் வச்சு இந்த கிரைம் சீனை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அவர் எப்படி இந்த கொலையை பண்ணாரு, எப்படி வீட்டுக்குள்ள தாழ்பால் போட்டு வீட்டு பேக் டோர் வழியா போனாரு, அதுக்கப்புறம் கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த ஆயுதத்தை கிணத்துக்குள்ள போட்டாரு, அதை எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு ரொம்ப ஆர்வத்தை தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா, சுடலமுத்துக்கு சொந்தமான பொருட்கள் இந்த கிரைம் சீன்ல எப்படி வந்தது, அந்த தடயங்கள் எப்படி விதைக்கப்பட்டது அப்படிங்கிற கொஸ்டின் வரும் பார்த்தீங்களா. அதுக்கு இந்த ஜனார்த்தனன் சொல்ற ஆன்சர் வந்து கிளியராகவே இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கொலை பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் ரத்தத்தை கேட்டு வந்து பார்த்தா இந்த கொலை நடந்ததை அவன் பார்த்துட்டு
பதட்டமா ஓடும்போது அவனுக்கு சொந்தமான பல பொருட்கள் வந்து சிதறி கிடச்சி சார். வீட்டுக்கு வெளியில செருப்பு கிடந்துச்சு, டவல் கிடந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கம்பி கட்டுற கதை மாதிரி சில விஷயத்த சொல்றாரு. ஸோ அதனால இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் பர்பஸா எதையுமே பிளாட் பண்ணல, அவன் வந்தான் பார்த்தான் பயந்துட்டு பதட்டத்தில் போட்டுட்டு ஓடி போயிட்டான் சார். அப்போ நான் என்ன பண்ணேன், இதை ஏன் நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலையை பயன்படுத்திட்டு அவனை ஃப்ரேம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி திங்க் பண்ணி அவன் தான் என் மனைவியை கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி நான் செட் பண்ண முயற்சி பண்ணேன். அதே டயத்தில் எனக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி அவன் தன்னோட மனைவியோட பயந்துட்டு ஊற விட்டு போனதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு, இந்த சுடலமுத்து தான் கொலைகாரங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான நெரேட்டிவை நான் செட் பண்ண ஆரம்பித்தேன் அப்படிங்கிற மாதிரி இந்த நபர் சொல்கிறாரு. சரி, இப்போ 2 விஷயம் இருக்குது. ஒன்று இந்த கொலைக்கான மோட்டிவ், 2வது அந்த பையனோட சுடலமுத்தோட வாட்சி இதெல்லாம் எப்படி இங்கே வந்துச்சுங்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கணும். இவர் சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியல. பட் கொலை பண்ணது இந்த ஜனார்த்தனன் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பட் அதுக்குரிய மோட்டிவ் இவர் சொன்னார் பாருங்க. இவங்க மனைவி கர்ப்பமாக இருக்காங்க, 3 மாதம் கர்ப்பமாக இருக்காங்க. கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி வர்ற பிரச்சனை என்ன அப்படின்னா, இவர் எப்போவுமே தன்னோட மனைவி மேலே ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் இந்த சுடலமுத்தை வச்சு நிறையவே சந்தேகம் இருந்திருக்கு. சுடலமுத்தை அடிக்கடி தன்னோட வீட்டுக்கு வர்றதும் மனைவி கிட்ட பேசுறதும். இப்போ தன்னோட மனைவி கர்ப்பமானதுனால இந்த கர்ப்பத்துக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை, நீ வேற யாருக்கு மூலமாக கர்ப்பமாயிட்ட அப்படிங்கிற மாதிரி, வயிற்றுல வளர அந்த குழந்தைக்கு நான் அப்பா இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை வந்திருக்கு. அந்த மாதிரி தான் இவர் மே மாதம் 26ஆம் தேதி 2006ஆம் வருஷம் வேலை விட்டு வர்றாரு. அப்போ இந்த மனைவி வயிற்றுல இருக்க கர்ப்பத்தை பற்றி அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும்போது கோபத்தில் அங்க இருக்கிற கத்தியை வச்சு என் மனைவியை நான் கொலை பண்ணிட்டேன் சார். அப்போ இவன் வந்தான் பயந்துட்டு போனான், அதனால நான் செட் பண்ணிட்டேன், இதுதான் நடந்தது அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு தியரி சொல்றாரு. பட் இவர் என்னதான் நான் தான் கொலை பண்ணிட்டேன்னு கன்ஃபெஷன் பண்ணாலும், இப்படி தான் இந்த கிரைமை நான் வந்து பிளாட் பண்ணேன்னு சொன்னா கூட இப்போ வரைக்கும் இந்த ஜனார்த்தனன் உண்மையை சொல்லலை அப்படிங்கிறதான் போலீஸோட அனுமானம். ஓகே, மோட்டிவ் கரெக்டாக இருக்கலாம். இவருக்கு வந்து சுடலமுத்தை வச்சு தன்னோட மனைவியை லிங்க் பண்ணி பார்க்குறாரு. பட் சுடலமுத்தோட வாட்சி எப்படி இந்த வீட்டுக்குள்ளே வந்துச்சு, ரத்தம் தோய்ந்த சுடலமுத்தோட துண்டு எப்படி வீட்டுக்கு வெளியில் கிடக்கு. ஸோ சுடலமுத்தோட துண்டில் ரத்தம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மேபி கொலை நடந்தப்போ சுடலமுத்து இந்த கிரைம் சீனில் இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. நான் 2-3 ஆர்டிக்கலில் பார்க்கும்போது சில உயர் அதிகாரிகள் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, மேபி இதெல்லாம் ஒரு அனுமானம் தான், சுடலமுத்துக்கும் அவங்க மனைவிக்கும் தொடர்பு இருந்திருக்கலாம். ஸோ அவங்க வீட்டில் இருக்கும்போது இந்த கணவர் வந்திருக்கலாம், அப்போ தன்னோட மனைவி அவர் கொலை பண்ணியிருக்காரு. சுடலமுத்து ஏற்கனவே அவங்க வீட்டில் இருக்கும்போது வாட்செல்லாம் கழட்டி வச்சிருக்கலாம். இப்போ அவங்க கணவர் வந்தோன்னா பதட்டத்தில் வெளியில் ஓடும்போது மேபி அந்த ஸ்லிப்பர் கீழே விழுந்திருக்கலாம், அவரோட டவல் விழுந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த டவலை எடுத்துகிட்டு வந்து பிளட்டில் இவரே நினச்சி அதுக்கப்புறம் வந்து அந்த சுடலமுத்தை வந்து இவர் ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம். இது என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். இது எல்லாமே கெஸ் தான், அன்லஸ் அண்டில் இந்த ஜனார்த்தனன் உண்மையை சொல்கிற வரைக்கும். பட் ஆக்சுவலாக இந்த தடயங்கள் எப்படி விதைக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்கும் யாருக்குமே கிளியராக இல்லை. எல்லாருமே ஒரு தியரி சொல்கிறாங்க. பட் கிளியராக இருக்கிற ஒரே விஷயம், ரமாதேவிங்கிற தன்னோட மனைவியை கொலை பண்ணது ஜனார்த்தனன் நாயர்ங்கிற இந்த நபர் தான். ஃபைனலா ரமாதேவியை கொலை பண்ண குற்றத்துக்காக ஜனார்த்தன்கிற இந்த நபரை 17 வருடங்கள் கழித்து கேரளா போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. இந்த வழக்கோட விசாரணை இன்னுமே போயிட்டு இருக்கு. நான் எவ்வளோ தேடி பார்த்தேன், இந்த நபருக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட இவர் அரெஸ்ட் பண்ணும்போது 70 வயசுக்கு மேலாச்சு. ஸோ இவருக்கு என்னதான் ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க கூட, மினிமம் 20 இயர்ஸ் கொடுத்தா கூட இனிமேல் இந்த நபர் வெளி உலகத்தை பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கடைசி வரைக்கும் ஜெயில தான் இருக்கணும். ஓகே, இந்த கேஸ் முடிஞ்ச மாதிரி இருந்தா கூட எனக்கு ஒரு கொஸ்டின் வருது, அது உங்களுக்கு வரும், கண்டிப்பா எல்லாத்துக்கும் வரும். அந்த சுடலமுத்துங்கிற நபர் இப்ப எங்க அப்படின்னா, அந்த நபரை இப்போ வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. உயிரோட இருக்கானா இல்லையா, இல்லை தமிழ்நாட்டில் எங்கேயா ஒளிஞ்சிட்டு இருக்கானா, கேரளாவில் ஒளிஞ்சிட்டு இருக்கானா, இல்லைன்னா நார்த் இந்தியாவில் போய் எங்கேயாவது பேரை மாற்றி வாழ்ந்துட்டு இருக்கானா அப்படிங்கிறது தெரியல. சுடலமுத்து எதுக்காக ஊரை விட்டு ஓடி போனார் அப்படின்னா, தான் மேல கொலைப்பழி சுமத்திடுவாங்க. ஏற்கனவே தனக்கு அந்த பெண்ணோட தொடர்பு இருக்கிற மாதிரி தான் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அது உண்மையா பொய்யாங்கிறது தெரியல. வாட் எவர் இட் இஸ், தன்னை ஈஸியா ஃப்ரேம் பண்ணிடுவாங்கிற பயத்துல தான் அவர் ஊரை விட்டு ஓடி போயிருக்காரு. ஸோ இப்போ வரைக்கும் அந்த கொலை பழியில மாட்டிக்க கூடாங்கிற பயத்துல தான் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. அதனால இப்போ போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த கேஸை தீர்த்தாச்சு, இனிமேல் இந்த சுடலமுத்தை தேடுறது அவங்க வேலை இல்லை, நீ போய் ஒளிஞ்சுக்கிட்ட
ப்ளஸ் நீ கொலைகாரனும் கிடையாது, ஓ மேலே எந்த வழக்கும் கிடையாது, உன்னை தேடி நான் என்ன பண்ண போகிறேன், அதனால ஓ இஷ்டம் எங்கேயாவது பொழிஞ்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் இந்த சுடலமுத்தை தேடுறத போலீஸ் விட்டுட்டாங்க. ஸோ போலீஸை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டு தான். பட் சில போலீஸ் அதிகாரிகள் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, பாருங்க, ஒரு அப்பாவி தான் பண்ணாத கொலைக்காக தன்னோட ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ கஷ்டப்பட்டு இருக்கான். அவனை கண்டிப்பா கண்டுபிடிச்சு, தம்பி நீ இந்த கொலையை பண்ணல, உண்மையிலே கொலை பண்ண கொலைகாரன் நாங்கள் பிடிச்சிட்டோம், நீ தாராளமா வாப்பா வந்து உன் குடும்பத்தோட இருங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை அவங்ககிட்ட சொல்றதும் காவல்துறையோட கடமைங்கிற மாதிரி சில பேர் சொல்றாங்க. பட் உண்மையிலே இந்த சுடலமுத்தை தேடுறாங்களா இல்லையான்னு தெரியல. பட் இப்போ வரைக்கும் அந்த சுடலமுத்து உயிரோட இருக்கானா இல்லையா, இல்ல எங்க இருக்கா அப்படிங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. நம்ம எவ்வளோ கேரளா கேசஸ் பார்த்துருப்போம். உண்மையிலே இந்த வழக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. பிகாஸ் இந்த மாதிரி வழக்குகள் நம்மளுக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, நீ என்னதான் கொலை பண்ணா கூட, எவ்வளவு கிரைம் பண்ணா கூட, சட்டத்தின் பார்வையிலிருந்து தப்பிச்சா கூட என்னைக்காவது ஒரு நாள் போலீஸ் உன்னோட வீட்டு கதவை வந்து தட்டுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த வழக்கு நம்மளுக்கு திரும்ப திரும்ப உணர்த்துது. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, ஒருத்தன் கொலைப்பழியிலிருந்து அப்படியே தப்பிச்சு மாட்டிருந்தா கூட ஒரு நாள் கூட அவனால் நிம்மதியாக தூங்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம மாட்டிப்போம் அப்படிங்கிற ஒரு பயத்தோட தான் அவன் இருந்துட்டு இருக்கணும். அதுவும் இந்த கேஸில் 17 வருடங்கள் கழித்து அந்த வீடே இல்லை அப்படி இருந்தால் கூட, என்னதான் போலீஸ் இனிஷியல் ஸ்டேஜில் சரியாக ஒர்க் பண்ணாமல் இருந்தால் கூட, உண்மையிலே போலீஸ் ப்ராப்பராக ஒர்க் பண்ணி தான் ஈஸியாக அந்த கேஸை சால்வ் பண்ணிக்கலாம். அதாவது கிரைம் பிரான்ச் வந்து அந்த தாழ்பால போட முடியாது வெளியிலேருந்து அப்படிங்கிற தியரியும் போலீஸ் அவங்க உருவாக்க முயற்சி பண்ணலை. ரெண்டாவது, அந்த கையில் அந்த தலைமுடியோட ஒரு டிஎன்ஏவை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா ஈஸியாக இந்த கணவர் தான் கொலைகாரன்னு ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிருக்கலாம். உண்மையிலே கேரளா போலீஸும் ஃபஸ்ட்டு கோட்டை விட்டுருக்காங்க, கிரைம் பிரான்ச்சும் கோட்டை விட்டுருக்காங்க. ஃபைனலாக கோல்டு கேஸ் தான் அந்த தலைமுடியோட டிஎன்ஏ வச்சு அவங்க கணவரை மேட்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்சல்யூட்லி இது வந்து ஒரு ரொம்ப பேடான போலீஸ் ஒர்க்கு தான். உண்மையிலே ஒரு கோட்டை விட்டுருக்காங்க. சிம்பிளாக தீர்க்க வேண்டிய வழக்கு தான். பட்டு இந்த நபரை பாருங்க, அதாவது இந்த ஜனார்த்தனோட அவனோட கிரிமினல் மூளையை பாருங்க. எத்தனையோ சினிமா படம் பார்த்துருப்பாருன்னு தெரியல, இந்த மாதிரி தடயங்கள் ஏற்கனவே அவனுக்கு வந்து தன்னோட மனைவியோட தொடர்பு இருக்கிற மாதிரி ஊரில் பேசுகிறாங்க. இப்போ அவனோட பொருட்கள்லாம் அங்கங்கே தூக்கி போட்டால் அவன் தான் கொலைகாரன் எல்லாரும் நம்பிடுவாங்கங்கிற மாதிரி அவன் நினச்ச மாதிரியே நம்புனாங்க. இப்போ போலீஸ் வேற எந்த பக்கமும் விசாரணைக்கு ஃபோக்கஸ் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி இந்த சுடலமுத்துவை ஃபோக்கஸ் பண்ணிருக்கிற மாதிரியே நரேட்டிவ் செட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஈவன் போலீஸ் அந்த சுடலமுத்தை போய் தேடுறதுக்கு இவர் பையிலேருந்து காசு செலவு பண்ணி போலீஸ் என்கரேஜ் பண்ணிட்டே இருந்திருக்காரு. எதுக்கு? அவனை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, போலீஸ் நம்ம பக்கம் வந்துடக்கூடாது, வேற எந்த எவிடன்ஸையும் பார்த்துடக்கூடாது, அவனை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிறதா இந்த நபரோட மோட்டிவாக இருந்திருக்கு. நான் நிறைய கேஸில் சொல்லியிருக்கேன், போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சில கேஸில் ஒருத்தனை சஸ்பெக்ட்னு மனசில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவனை நோக்கியே தான் பயணம் பண்ணுவாங்க. சுற்றி இருக்கிற பல முக்கியமான தடயங்களை கோட்டை விட்டுருப்பாங்க. அது இந்த வழக்குக்கு ஒரு மிக சரியான உதாரணம். சஸ்பெக்ட் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்லலை. அதே டயத்தில் போலீஸோட விசாரணை வந்து சஸ்பெக்டை வச்சு தடயங்களை பில் பண்ணக்கூடாது. நம்ம கிட்ட இருக்க தடயங்களை வச்சு தான் சஸ்பெக்ட் போன கேஸ் தான் நிறைய சால்வ் ஆயிருக்கு. நான் வந்து கிரைம் டிடெக்டிவ்லாம் கிடையாது, பட் நான் சால்வ் பண்ண கேஸ்லேருந்து என்னோட அனுபவத்திலேருந்து சொல்கிறேன், சஸ்பெக்டை வச்சு இந்த பக்கம் வரக்கூடாது. கிடைக்கிற தடயங்களை வச்சு சஸ்பெக்டை ஃபோக்கஸ் பண்ணாதான் எந்த வழக்கையும் சால்வ் பண்ண முடியும். அந்த மாதிரி வழக்குகள் தீர்க்கப்பட்டதோட சக்ஸஸ் ரேட்டு தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதுவும் சரி, ஒரு போலீஸ் அதிகாரிகளுக்கோ இல்லை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறவங்களுக்கோ இப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாதுப்பா அப்படிங்கிறதுக்கும் இந்த வழக்கை வந்து நம்ம ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். பட் அப்படி இருந்தாலும் இந்த வழக்கில் தீர்க்க முடியாத 2 மர்மங்கள் இருக்குது. ஒன்று, அந்த சுடலமுத்து எங்கே போனார்னு தெரியல. ரெண்டாவது, சுடலமுத்துக்கு சொந்தமான பொருட்கள் எப்படி இந்த வீட்டுக்குள்ளே வந்தது. இவர் சொன்ன மாதிரி கொலை நடந்ததுக்கு அப்புறம் யதார்த்தமாக அந்த நபர் வந்து பயந்துட்டு போனதுனால அவரோட பொருட்கள் இங்கே வந்ததா, இல்லை அவர் ஏற்கனவே இவங்க வீட்டுக்குள்ளே இருந்தாரா, இல்லை முதலே இந்த சுடலமுத்தை பிளான் பண்ணுங்கிறதுனால சுடலமுத்துக்கு சொந்தமான பல விஷயங்களை இந்த கணவர் ஏற்கனவே திருடி வச்சு தன்னோட மனைவியை கொலை பண்ணிட்டு அப்படி பிளாட் பண்ணாரா அப்படிங்கிறது தெரியல. இந்த தகவல் கண்டிப்பாக அவங்க கணவருக்கு மட்டும்தான் தெரிஞ்ச உண்மை. ஒட்டுமொத்தத்தில் இது என்னதான் ஒரு தாமதமான நீதியாக இருந்தால் கூட அட்லீஸ்ட் ஒரு 18 வருடம் கழிச்சாவது இந்த கேஸ் சால்வ் செய்யப்பட்டது. சட்டத்துறை மேலேயும் நீதித்துறை மேலேயும் மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை மேலும் அதிகப்படுத்தும். குற்றவாளிகளுக்கு மனசில் ஒரு சின்ன பயத்தை உண்டு பண்ணோம். ஐயோ என்னடா அது, நம்ம தப்பிச்சிட்டோம் நினைச்சிட்டோம், என்னைக்காவது ஒரு நாள் நம்ம மாட்டிடுவோம் அப்படிங்கிற பயம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடங்களும் குற்றம் பண்ணவங்களோட மனசுல கண்டிப்பா இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ இந்த ட்விஸ்டட் ட்ரூ கிரைம் கேஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், பை.